கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 3/6/2024 9/6/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் ஆட்சி பெற்ற செவ்வாய், ஆண் கிரகமான ஆட்சி பெற்ற செவ்வாயாக இருக்கிறது விசேஷம். ரிஷபத்தில் 4 கிரகங்கள், சூரியன், குரு, புதன், சுக்கிரன், கேது பகவான் கன்னியிலையும், கும்பத்தில் சனி பகவான், ராகு பகவான் மீனத்திலையும் இருக்கார். இந்த வாரத்தில் சந்திர பகவான் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியிலிருந்து பூச நட்சத்திரம் கடக ராசி வரலும் போகிறார். இந்த 4 ராசிகள் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் 4 ராசிகள் பிரயாணிக்கிறார். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் கிரகச்சாரங்கள் வேறு எதுவும் இல்லை, மாற்றங்கள் எதுவும் இல்லை. இதுதான் அதிவேகமாக செல்லக்கூடிய கோள்கள் தான் இருக்குது. அதாவது சந்திர பகவானுடைய மாற்றம் தான் இருக்குது. இந்த வாரத்தினுடைய கடைசியில், அதாவது 9ஆம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் புத பகவான் தன்னுடைய வீட்டுக்கு ஆட்சி பெற போகிறார். அதாவது ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமேனால் 3ஆம் தேதி திங்கட்கிழமை 3/6/2024 வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த 3ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 9:05 காலையில், அதாவது 6 மணிக்கு சூரிய உதயம் அப்படின்றத வச்சுட்டு இந்த டைம் போட்டிருக்கோம். 9:05 காலையில் இருந்து 1.5 மணி நேரம், அதாவது 10:35 வரலும் வாஸ்து புருஷன் கண் விழிச்சிருக்கார். 4ஆம் தேதி அன்னைக்கு பிரதோஷ காலம், சாயந்தரம் சிவன் கோயிலில் பிரதோஷ தீபாராதனை ரொம்ப முக்கியம். எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடிய ஒரு விசேஷத்தை கொடுக்கக்கூடியது இந்த பிரதோஷ காலம். பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறதன் மூலியமாக கடன்கள் அற்று போகும், எல்லாவித பிணிகளும் அற்று போகும் அப்படின்றது ரொம்பவும் விசேஷம். பிரதோஷ காலத்தில் அதுவும் சாயந்தரம் 5:45 6:15 வரலும் உண்டான காலகட்டத்தில் அந்த தீபாராதனை காட்டுறதை சேவிச்சுட்டு தான் பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறவா தீபாராதனையை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வீட்டில் போய் சாப்பிடவே செய்வாங்க. பிரதோஷத்தின் மூலியமாக நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். இப்போ வர்றது அடுத்து அமாவாசை வர்றதுனால தேய்பிறை பிரதோஷமாக இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் தன்னை விட்டு அகல வேண்டும்ன்றதை வேண்டிக்கிறது ரொம்பவும் விசேஷம். அதாவது தன்கிட்ட இருக்கக்கூடிய கடன் அகல வேண்டும், பிணி அகல வேண்டும், தனக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க வேண்டும், இந்த மாதிரி வேண்டிட்டு இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். 6ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை, மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், தாய் தகப்பனார் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் அப்படின்றத நினைவுறுத்துறதும், சூன்ய திதின்றதுனால எல்லா விதமான விஷயங்களையும் விட்டுட்டு மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் செய்யணும் அப்படின்றது இந்த ஒரு நாளில் குறிக்கப்பட்டிருக்கு. இந்த வாரத்தில் ராசிகளை பொறுத்தவரையிலும் கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம். வெளியூர் வெளிமாநில பிரயாணங்களையும் தவிர்ப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிஞ்சதுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் போய் அகத்திக்கீரை கட்டு ஒரு பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு வாங்க. இதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடியது இது. அதனால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகுவாக குறையும். இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் கீழே வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு எனக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் நீங்கள் உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் அனுப்பிச்சிடலாம். பலன்கள் என்ன அப்படின்றதையும் அதற்குண்டான பரிகாரங்கள் எளிய வகையில் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் அதில் சொல்கிறேன். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 3/6/2024 9/6/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம். தனுசு மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான். ராசிக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற 6ஆம் அதிபதியான சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது இவ்வளோ நாளாக வேலை இல்லாமல் இருந்தவாளுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். புதிய கடன் வாங்குவீங்க. இந்த காலகட்டத்தில் புதுசாக உங்களுக்கு என்ன சொல்கிறது, வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் எல்லா விதமான மக்களையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிராளிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் குரு 4 கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. 9, 10 அதிபதி 6ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால இந்த HRNC அந்த மாதிரி அறநிலைத்துறை தவிர கோவில்களில் இருக்கக்கூடிய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் அதாவது 3/6/2024 9/6/2024 வரை உண்டான வாரத்தில்
செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் இளைய சகோதரர்கள் கூட சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரம் அவரே 8ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 5ஆம் இடத்துல செவ்வாயோட சம்பந்தத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். செவ்வாயோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால சந்திர மங்கள யோகம் அமையிறது. 5ஆம் இடம் வலுப்பெறுறது. புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பூர்வ புண்ணியங்கள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய மூதாதையர்கள் சொத்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 5ஆம் இடத்துல 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி காலை ஒரு 4:30 மணி வரலாம் இருக்கார். அதற்கு பிறகு 6ஆம் இடத்துக்கு போகிற சந்திர பகவான் 7ஆம் தேதி காலை ஒரு 9:45 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இதன் மூலியமாக பார்த்தேனால் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் வரக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 8ஆம் அதிபதி 8க்கு 11ஆம் இடம் இன்னொரு மறைவு ஸ்தானமான 6ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடும். புதிய வேலை கிடைக்கும். வேலையில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். அதுவும் இந்த அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், பேங்கிங் அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவளுக்கு பெரிய ஏற்றம். அதை தவிர நீதிபதிகள் அவளுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு, கணக்கு எழுதுகிறவர்கள் அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார். அதாவது 7ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா சமசப்தமத்தில் சந்திர பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் அமைகிறது. சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். 9ஆம் தேதி மாலையிலிருந்து 12ஆம் தேதி அதிகாலை ஒரு 1:15 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரம் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வழிபடுறதும், உங்களுடைய குருமார்களை போய் வழிபடுறதும், மடாதிபதிகளை போய் வழிபடுறதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மூக்குக்கடலில் சுண்டல் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலில் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.